Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் சவுச்சவோட கடலைப்பருப்பு சேர்த்து ரொம்ப சுவையான ஒரு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக சவுச்சவோட நம்ம பாசிப்பருப்பு சேர்த்து பண்ணுவோம். ஆனால் இந்த கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணுற கூட்டு ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். காரக்குழம்பு அப்புறம் ரசம்க்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இதை இந்த குக்கரில் சேர்த்துட்டு இது வேகிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்புக்கு மேலே தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கணும், குழஞ்சிடாமல் சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இந்த அளவுக்கு பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கு இல்லையா, இதை நம்ம நல்லா வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம பொரியல் செய்யும்போது யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து அது நல்லா பொரிஞ்ச உடனே 1 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பல் பூண்டை நல்லா மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கினா போதும். இது கூட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சவுச்சவை தோல் சீவிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நிதானமான சைஸ் துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இந்த காயை எண்ணெயிலேயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுலாம். நம்ம பருப்பு வேக வச்சு தனியாக வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பருப்பு வேக வச்சு தண்ணி கரெக்டாக இருக்குது, எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை இதில் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இது ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வேகணும். இப்போது திறந்து பார்க்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ பருப்பும் காயும் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுச்சு. இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சுவையான ரொம்ப சத்தான சவுச்சவ் கடலைப்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.